மார்கழி மாதம் 16ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துழிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எல்லா பெண்களையும் கூட்டுண்டு நேர நந்தகோப்பருடைய மாளிகைக்கு போகிறான். இத்தனை நாள் ஒரு வீட்டுக்காக போய் அந்த ஆயர் பெண்களில் போய் எழுப்பி கூட்டுன்னு போவா. இன்றைக்கி எல்லாரையும் கூட்டுண்டாச்சு. இப்போ எல்லாரையும் கூட்டுண்டு நந்தகோப்பருடைய மாளிகைக்கு போகிறான். நந்தகோபுரம் சொல்கிறான், நாயகனாய் நின்ற அந்த கிருஷ்ணரோட அப்பா வச்சு அப்படி சொல்கிறா. அப்படி புகழ்ந்து அவர் சொல்லிவிட்டு அந்த வாயில் காப்பவனை, அந்த செக்யூரிட்டி கார்டு அவரை அவருக்கான அந்த மரியாதை கொடுக்குறாவோ. கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே, அந்த கதவை புகழறா, அந்த வாசலை புகழறா, அந்த வாசலில் பாதுகாக்கிறவனையும் புகழறா. அவ்வளோ அழகாக சொல்கிறா. அவருடைய பெருமையை சொல்கிறா. நீ இவ்வளோ அழகாக பார்த்துக்கிற, உள்ள கிருஷ்ணர் இருக்கார், நீ கிருஷ்ணருக்கு பாதுகாவலாக இருக்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம், ஆயர் சிறுமிகள் எல்லாருமே வந்திருக்கோம். எங்களுக்கு அண்ணன் பறை என்ற அந்த வாத்தியத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. அதனால் நாங்கள் கிருஷ்ணரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் சொல்லு, நந்தகோபர்கிட்ட போய் சொல்லி அவரை எழுப்ப சொல்லு, நாங்கள் பார்க்கணும், நாங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாங்கள் தூய்மையாக வந்திருக்கோம், தூயமாய் வந்தோம் அப்படின்றா. நல்ல நாங்கள் அகமும் புறமும் தூய்மையாக நீராடி நல்ல தூய்மையான மனதோடு பகவானோட நினைவோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. வாயால் முன்னம் மாற்றாதே. நீ அங்கே அதாவது இந்த பாசுரத்தில் எப்படின்னா, அந்த கான்வர்சேஷன், அந்த கோயில் அதாவது வெளியில் நிற்கிற அந்த காவலர் அவரும் இந்த பெண்களும் பேசிக்கிறார். இந்த பெண்கள் அவர்கிட்ட சொல்கிறா, போங்கோ உள்ளே போய் கூப்பிடுங்கோ அவரை அப்படின்ற. அவர் இல்லை, நான் நந்தகோபர்கிட்ட சொல்லணும், அவரோட பர்மிஷன்லாம் பண்ண முடியாது. அதாவது அவருடைய டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுத்தையும் அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீங்களாம் இங்கெல்லாம் வந்திருக்கீங்களே, இந்த மாதிரி பயம் இல்லையா அப்படிலாம் கேட்குறார். அதுக்கு இல்லை, எங்களுக்கு பயம் இல்லைன்னு. ஏன்னா வாயில் காப்பா நான் சொல்கிறார், கம்சன் இருக்கா அந்த இடங்கள்லாம் பயம் இல்லையான்னு. இந்த பெண்கள் சொல்கிறா, இல்லை, கண்ணன் இருக்கிற இடத்துல எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேச்சு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, பெண்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா என்னால் அப்படிலாம் கதவை திறக்க முடியாதுன்னா, நாங்கள்லாம் பெண்கள் தானே, நாங்கள்லாம் சாதாரணப்பட்டவா தானே, எங்ககிட்ட என்ன பயம் அப்படின்னப்போ அந்த வாயில் காப்பார் சொல்கிறார், இல்லை, பூதனை வந்தாலே, சூர்பனகை வந்தாலே, அவளும் பெண்கள் தானே, அவள் துன்புறுத்தலையா அப்படின்னு. அப்போது அந்த பெண்கள் சொல்வா, இல்லை, அவள் ராட்சசிகள், அவள் பெண்கள் மாதிரி அந்த ஒரு உருவத்தை எடுத்துகிட்டு வந்தால் மானிட பெண்கள் மாதிரி, ஆனால் அவள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். நாங்கள் நல்லவா தான், நாங்கள் கண்ணன் மேலே இருக்கிற அந்த பக்தி, அவன் மேலே இருக்கிற காதலில் வந்திருக்கோம், அந்த கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு எங்களை பற்றி தெரியும், ஆனால் நீங்கள் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா. அதாவது அது நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நெகட்டிவாக பேச வேண்டாம், இதெல்லாம் நமக்கு இதுலேருந்து நமக்கு நிறைய அறிவுரைகள்லாம் வருது. அதனால் நீங்கள் கதவை திறந்து விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி அவள் அந்த வாயில் காப்பான்கிட்ட சொல்கிறா. போய் சொல்லி எங்களை உள்ளே விடு, அந்த கதவை திறந்து விடு, நாங்கள் கிருஷ்ணரை பார்க்கணும், நாங்கள் கிருஷ்ணரோட எங்களோட நோன்பு கொண்டாடுறோம், அதுக்கான பலன் நாங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.